சம்பளத்தை வந்து 3 கட்டமா கொடுத்திருக்காங்க. அப்ப நாங்க கேட்கிறோம் 2025 வரவு செலவு திட்டம் ஒண்ணு இல்லையா, அடுத்து 2026 இல்லையா? இப்பமே எங்களுக்கு 3 வருஷத்துக்கான சம்பள அதிகரிப்புகளை பத்தி தான் பேசியிருக்காங்க. எங்களுக்கு உண்மைக்கும் வேணும் 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நாங்க உறுதியாக சொல்றது 3-2 கொடுக்க சொல்லி. ஆனாலும் அது சம்பந்தமாக ஒரு வார்த்தையும் இல்லை. அதனால எங்களுக்கு அது நாங்க அது கவனத்தில் எடுத்துக்கிறோம், அது சம்பந்தமாக செயல்படுவோம் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது ஒரு பாரிய பிரச்சனையா நாங்க பார்க்கிறோம். இதுகளுக்கு தீர்வு வழங்க சொல்லி நாங்க சொல்றோம். இதனிடையே வடமாகாண கடற்றொழிலாளர்கள் இணையத்தினர் வரவு செலவு திட்டம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று கருத்து தெரிவித்தனர். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் 2025க்கான பாதீடு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது கடத்தொழில் மீனவருக்கு என்ன பயன் இருக்கு என்று கேட்டால் பூஜ்ஜியமாகவே இருக்கின்றது. கடத்தொழில் செய்கின்ற மீனவர்கள் இதுவரைக்குமான இழப்பு, அவர்களின் ஒவ்வொரு நாள்படும் வாழ்வாதார இழப்பு, அதுக்கப்பால் இயற்கையின் அனர்த்தங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், அதன் இழப்புகளுக்கு எந்த நிவாரணமும் இந்த பட்ஜெட்டில் உள்வாங்கப்படவில்லை.